ஹாய், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபீட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ். என்னடா பேர் ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அப்படி கேளு. பட் ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிரெக்னன்சி ஸ்கேன்ஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குற 10,000 அதாவது மோர் தென் 10,000 ஆஃப் பிரெக்னன்ட் லேடிஸ்ல நம்ம அட்லீஸ்ட் 10 பேத்துக்காவது இந்த ஃபீட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் இல்ல அப்படின்னா பெல்விக் ஸ்டேசிஸ்ன்னு சொல்ற இந்த கண்டிஷனை நிறைய பேத்துக்கு நம்ம பார்ப்போம். இது ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இதனால அதாவது இந்த கிட்னி வீக்கம், குழந்தைங்கள்ல இருக்கிற கிட்னி வீக்கம் நம்மளுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தேவைப்படுது, அதாவது ஆஃப்டர் பர்த் அந்த குழந்தைங்க கிட்னி ப்ராப்ளம்னால ஏதாவது அஃபெக்ட் ஆவாங்களா, இல்ல யூரின் ட்ராக்ல ஏதாவது டிஸார்டர்ஸ் எதுவும் வருமா, இல்ல அப்படின்னா அவங்களோட யூரினரி பேக்ல ஏதோ ப்ராப்ளம்ஸ் வருவான்னு நம்ம இயர்லியராகவே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ஃபீட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸோட முக்கியமான விஷயம். ஓகே, அது தாண்டி வேற என்னென்ன இதனால நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா